ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு புதுச்சேரி ஆஸ்பிரண்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேள்வி ஒரு மென்சுரேஷன் டாப்பிக்கை பேஸ் பண்ணதாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா மென்சுரேஷன் 9th and 10th எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் அப்படின்ற டாபிக் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் மட்டும் இது வந்து இந்த பர்டிகுலராக இந்த கேள்வி வந்து பியூராக ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஷின் தான். ஃபார்முலா தெரிஞ்சால் கண்டிப்பாக இதுக்கான பதில் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாக்குள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 299 பேஜ் நம்பர் 299 கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா 3D ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த டாப்பிக்கோட எண்டில் தான் இருக்கும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கியூபாய்டுக்கான ஒரு 3D ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்டரல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது ஒரு பேராமீட்டர். இது தாண்டி அடுத்தது என்னன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஃபைனலாக வால்யூம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் 3 ஃபார்முலாஸும் மனப்பாடம் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஸோ 3 ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணணும். அதன் வகையில் நம்மளுக்கு கேட்கப்பட்டது இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சிலிண்டரை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த பர்டிகுலர் கொஷின் சிலிண்டரை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ டைரெக்டாக நம்ம சிலிண்டருக்கு வந்துடுவோம். சிலிண்டரை பொறுத்தளவில் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து என்னன்னா 2πRh, அண்ட் தென் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா 2πr × h+r. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா LSA, இது TSA. ஜஸ்ட் மனப்பாடம் தான், வேற எதுவும். இது வால்யூம்கான ஃபார்முலா. ஓகேவா? எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க. இதுக்கான கான்செப்ட் இல்லாமல் சொல்லலாம், அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், பதில் கொடுத்துட முடியும். ஸோ இங்கே வரீங்க, த ரேஷியோ, இதில் என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ கேட்குறாங்க. த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா? 2πr × h+r. இப்போ தான் பார்த்தோம். அது மனப்பாடம் பண்ணிடுங்க இதுக்கும். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றதா மீனிங், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டாக இருந்தா இல்லையா? ஸோ அப்போ பார்க்கும்போது 2πRh இதான் வந்து LSAக்கான ஃபார்முலா, மன்னிக்கணும் CSAக்கான ஃபார்முலா. ஸோ இதுக்கான ரேஷியோன்னு சொல்லும்போது அடுத்த பேராமீட்டர்ஸ் என்ன? ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ 2π அப்படின்ற காமன் வேரியபிள் கேன்சல் ஆகிடும், அண்ட் தென் r அப்படின்ற காமன் வேரியபிளும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா h+r, hன்றது 80, r அப்படின்றது 20. ஓகே, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஹெச்சோட மதிப்பு வந்து 20 இல்லையா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா இது 100, இது 20. இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணுங்க. ரேஷியோ எடுத்தால் நான் ஒரு 120, இது 520. ஸோ 5:1, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஒரு டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுற விஷயம் தான் இங்கே இருக்குது. ரேஷியோனா என்ன? ஒரு காமன் நம்பர்ஸை கேன்சல் பண்ணுறது. இதோட ஐடியா என்னன்னா, ரேஷியோ அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும், கடைசி வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணினே வரணும். ஓகேவா? இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அதுதான் அதோடைய ரேஷியோன்னு சொல்ல முடியும். அதுபோல் 100க்கும் 20க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னா 5:1. ஸோ அதனால இதுக்கான பதிலை நம்ம 5:1 சூஸ் பண்ணுறோம். இது போல் அடுத்த கேள்வி நம்ம பார்ப்போம். இந்த டாபிக் பர்டிகுலராக இந்த கேள்வி வந்து இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மனப்பாடம். ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் மனப்பாடம் பண்ணுங்கள். இது போதும், இது வேணாம், இது வராது அப்படின்னு நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் அழகாக நோட் போட்டு இது இருந்தாலும் பரவாயில்ல, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிக்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் இதை நோட்டில் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமா ஒரு ரிவிஷன் கிடைக்கும். இதை குறைஞ்சது, இந்த ஃபார்முலாஸை குறைஞ்சது 10 தடவை 10 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை படித்தாலும் பத்தாது, மினிமம் 10 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. பார்க்காம சொல்லி பாருங்கள். அதாவது ஆப்ஜெக்டை இமேஜின் பண்ணி ஓகே இது LSA அப்படி மாற்றி மாற்றி சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்குள்ள நீங்களா இப்போ வந்து ஒரு ஹாலோ சிலிண்டரோட இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா, TSA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr × R + r, அப்புறம் வந்து R - h. நான் பார்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்காம சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இப்போ பாருங்கள், இதில் 1 மார்க் கிடைக்குது. அந்த 1 மார்க்கு ஜஸ்ட்டு நம்ம சின்ன விஷயம், இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். அண்ட் தென் இதுக்கு தேவைப்படுற பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக ரேஷியோனா என்ன? காமன் நம்பர்ஸை காமனான வாய்ப்பாடில் சிம்பிளிஃபை பண்ணணும். நம்பர்ஸை காமனான டேபிளில் கேன்சல் பண்ணுறது தான் ரேஷியோ. ஒரு கட்டத்தில் 5யும் 1யும் எந்த காமனான நம்பர்லையும் கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுல்ல, அதுதான் அதோடைய ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தேவைப்படும் போது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த கேள்வி இதுடன் நிறைவுக்கு வருதுங்க. நன்றி, வணக்கம்.